ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஸ்டைலில் வந்து பால் கறக்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இப்போது மாட்டில் இருந்து பால் எவ்வளோ சூப்பராக கறந்துட்டுருக்காரு இந்த தம்பி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பால் கறக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த விரலெல்லாம் அவ்வளோ வலிக்குங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் ராமராஜ் வந்து பால் கறப்பார். மாட்டில் பாட்டு பாடியவே வச்சே வந்து பால் கறந்துட்டுருப்பார். ஆனால் இவர் வந்து பாருங்கள், மாட்டோட காலை கூட கட்டலைங்க, பாட்டு கூட பாடல. ஆனால் அந்த மாடு எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து காலையில் காஃபி குடிக்கணும்னு நினச்சிட்டு பால் வாங்கிட்டு வரலான்னு பக்கத்து கட்டுக்கு வந்தோம். அந்த தம்பி அப்போ தான் பால் கறந்துட்டு இருந்தாப்புல. ஸோ சுத்தமான தூய்மையான பாலை வாங்கியாச்சு. இனிமேல் வீட்டில் போய் காஃபி போட்டு குடிக்க வேண்டியது தான். இந்த தம்பி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்கங்க. ஸோ இந்த சின்ன வயசில் வேறு இடத்துலலாம் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்காம சொந்தமாக மாட்டு பண்ண மாதிரி வச்சுட்டு சொசைட்டிக்கு வந்து பால் கறந்து ஊற்றிட்டுருக்காங்க. ஒரு 4-5 மாட்டுக்கு காலையில் இந்த மாதிரி பால் கறந்துட்டு சொசைட்டிக்கு ஊற்றுறாங்கங்க. அதுவும் இல்லாமல் அக்ரி முடித்ததுனால அவரே சொந்தமாக விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருங்க இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தி வெக்கனே படாமல் சூப்பராக தனது ஃபேமிலிக்காகவும் தனக்கு இஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு. இவருக்கு உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் தெரிவிங்க. விவசாயத்தில் இப்போ வந்து நிறைய பேர் ஈடுபடுறது ரொம்பவே அரிது. அதுவும் இளம் வயசில் இந்த தம்பி இவ்வளோ சூப்பராக வந்து இஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறது ரொம்பவே வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. ஸோ இவ்வளோ சூப்பராக மாட்டில் இருந்து பால் கறக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்து வந்து இந்த வீடியோவில் ரசிச்சிருப்பீங்க. அப்படியே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.